ஐயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வட்டம் பெரியாம்பம் கிராமம் வந்திருக்கோம். அதுக்கு எத்தனை விஷயமா இருக்கேன் ஜீவ ஒரு 500 வருஷத்துக்கு இருக்கும். இந்த சிவலிங்கம் இருக்கிறதுனால அவர் சிவலிங்கம் வேண்டான்ட்டார். அவர் சிவலிங்கம் வச்சுக்கலாம். ஆனால் ரோட்டை எனக்கு ஒரு நாள் என் கண் கூட நான் பார்த்தேன், சாமி ரோடு பக்கம் திரும்பின மாதிரி உட்காந்துருந்தார், ஜப்பான் கால் போட்டுன்னு உட்காந்துருந்தார். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறையா பேருக்கு திருமணம் ஆகாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆண் பெண். அவங்கெல்லாம் வந்து இந்த கோயிலில் வந்து ஜீவசமாதி வழிபாடு பண்ணோன்னா சீக்கிரமாக திருமணம் ஆகுதுன்னு ஒரு ஐதீகம். சிவாய நம சிவாய திருச்சிற்றம்பலம் எல்லா புகழும் அண்ணாமலை இருக்குது. ஐயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வட்டம் பெரியாங்குப்பம் கிராமம் வந்திருக்கோம். இந்த பெரியாங்குப்பம் கிராமத்துலலாம் ஒரு அற்புதமான ஒரு பழமையான ஜீவசமாதி பார்க்க வந்திருக்கோம். அதான் இப்போ நம்ம வந்திருக்கோம். அதை பற்றி தான் இப்போ ஐயாவோடி தான் இந்த ஜீவசமாதி வந்து எல்லாம் பார்த்துருக்கிறாரு. அவரை பற்றிக்கிட்டு கேட்போம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். ஐயா உங்கள் பேர்? ஐயா குள்ளப்பன். குள்ளப்பன். ஐயா இந்த சாமி பேர் ஜீவசமாதி பேர்? ஐயா ஐயா அவர் இங்கே எனக்கு தெரியாது. 27 வருஷமாக நாங்கள் தொண்டு செய்கிறேன். இவருக்கு தொண்டு செஞ்சவர் அங்கே இருக்கிறாரு. அவர் பேர் தான் ஐயா கோயில். ஐயா கோயில் சின்னக்குள்ள சாமியாருன்னு சொல்லுவாங்க. சரி சாமி. அவர் தான் இங்கே தொண்டு செஞ்சிருந்து இந்த கோயிலை வளர்ச்சி பண்ணவரே அவர் தான். இங்கேருந்து சாமியார் வந்து அங்கே போய் ஜீவசமாதி, இங்கே ஒரு ஜீவசமாதி இருக்குது. ஓகே ஓகே. இது என்ன ஊருங்க ஐயா? பெரியாங்குப்பம். பெரியாங்குப்பம். ஆம்பூர்லேருந்து இங்கே 4 கிலோமீட்டர். 4 கிலோமீட்டர் வந்து பெரியாங்குப்பம். ஓகே வாங்க வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஐயா அற்புதமான ஒரு ஜீவசமாதி வந்திருக்கோம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வட்டம் பெரியாங்குப்பம் கிராமம் வந்திருக்கோம். அந்த பெரியாங்குப்பம் கிராமத்தில் தான் ஐயா சாமி ஜீவசமாதின்னு சொல்கிறாங்க. ஐயா நம்ம ஒவ்வொரு ஜீவசமாதியும் எடுத்துன்னுக்கிறோம். அது ஐயா சாமி ஜீவசமாதியும் எடுத்துருக்கோம். இப்போது அதுதான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். நம்ம வெள்ளக்கோட்டில் ஒரு பெண் சாமி சித்தர் ஜீவசமாதி எடுத்தோம். அங்கே தான் சொன்னாங்க இங்கே ஒரு ஜீவசமாதி இருக்குது போங்க, ஆம்பூர் பக்கத்தில் பெரியாங்குப்பம் கிராமத்தில் இருக்குது போங்கன்னு சொன்னாங்க. அதுதான் நம்ம வீடியோ ஷூட் பண்ண வந்திருக்கோம். ஒவ்வொரு ஜீவசமாதியாக தேடி போகிறோம். இது ஒரு பழமையான சித்தர் ஜீவசமாதிங்க ஐயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பௌர்ணமி பூஜை, அப்புறம் அமாவாசை பூஜை, பிரதோஷ பூஜை எல்லாம் செய்கிறாங்க ஐயா. அதுதான் ஜீவசமாதி இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம். அப்புறம் ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம் பண்ணுறாங்க, சிவராத்திரிக்கு பூஜை பண்ணுறாங்க ஐயா. ஒவ்வொரு பூஜையாக பண்ணுறாங்க. அப்படியே நம்ம கோயிலை சுற்றி பார்க்க போகிறோம். இங்கே ஜீவசமாதிக்கு முன்னே ஒரு விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. அழகான ஒரு விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. 22 சிலை இருக்காங்க. விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. அப்புறம் பக்கத்தில் முருகர் சிலை வச்சுருக்காங்க ஐயா. அந்த முருகர் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஐயா வாங்க எப்படி கோயிலை காமிங்க வாங்க ஐயா வாங்க வாங்க சாமி. இந்த சாமி சொல்லுங்கள் ஐயா. மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர், ஐயா இப்போ ஜீவசமாதி சுற்றி ஒவ்வொரு கோயிலும் இருக்குது பாருங்கள். இங்கே மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் அவருடைய சிலையை தான் இப்போ நம்ம பார்த்துன்னுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அப்படியே கோயிலை சுற்றி பார்க்குறோம் வாங்க. இப்போ தட்சிணாமூர்த்தி பார்க்க போகிறோம் ஐயா. இந்த ஜீவசமாதியை சுற்றி அழகான சிலைகள் வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம தட்சிணாமூர்த்தி ஐயா பார்க்க போகிறோம். தட்சிணாமூர்த்தியை அருள் பாலிக்கிறார் பாருங்கள். அப்படியே வாங்க ஐயா. அப்புறம் அந்த ஜீவசமாதிக்கு பின்புறம் பார்த்தோன்னா லிங்கோத்பவர் ஐயா. இது பெரும்பாலும் சிவன் கோயிலில் தான் நம்ம பார்த்துருப்போம். பழமையான சிவன் கோயிலில் தான் பார்த்துருப்போம். அப்புறம் சித்திர ஜீவசமாதியில் தான் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. லிங்கோத்பவர் வந்து எல்லா கோயிலும் நீங்கள் பார்க்க முடியாது. அதோடைய அற்புதமான திருக்காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. லிங்கோத்பவர் பாருங்கள் ஐயா. இப்போ அப்படியே நம்ம கோயிலை சுற்றி அப்படியே வரும்போது பார்த்தோன்னா பிரம்மாவை பார்க்க போகிறோம். இப்போது பாரு, பிரம்மாவை தான் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. அடுத்தது துர்கை அம்மனை பார்க்க போகிறோம் ஐயா. அப்புறம் சண்டிகேஸ்வரர் பார்க்க போகிறோம். ஜீவசமாதி சுற்றி இவ்வளோ செலவு வச்சுருக்காங்க ஐயா. சண்டிகேஸ்வரர் தான் இப்போ பார்த்துன்னுக்குறேன் ஐயா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்வதி அம்மாவை பார்க்க போகிறோம். அப்புறம் ஐயா இந்த ஜீவசமாதியுடைய தலைவரிச்சி மரம் பார்த்திங்கன்னா வில்வ மரம் ஐயா. அதான் அந்த மரத்தை தான் நம்ம பார்த்துன்னுக்குறோம் ஐயா. அப்புறம் ஐயா நம்ம இந்த வில்வ மரத்தை தான் பார்த்துன்னுக்குறோம். பழமையான மரம் ஐயா.
அப்புறம் பைரவரை பார்க்குறேன் ஐயா. வடகிழக்கு ஈசான மொழியில் பைரவரை வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம நவகிரகத்தை பார்க்க போகிறோம். இந்த ஜீவ சமாதி சுற்றி நிறையா சிலைகளெல்லாம் இப்போ பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து நம்ம நவகிரகத்தை பார்க்க போகிறோம். அப்படியே ஒரு ரவுண்டு நம்ம போயிடலாம் வாங்க ஐயா. அடுத்தது இந்த கோயில் பக்கத்தில் இன்னொரு ஜீவ சமாதி இருக்குது. சின்ன குள்ள சாமியார் ஜீவ சமாதின்னு சொல்கிறாங்க ஐயா. இங்கே தான் உட்காந்து தியானம் பண்ணுறாங்களாம். வந்து பௌர்ணமி நாளில் பிரதோஷ நாளில் வந்து தியானம் பண்ணுறாங்க, சித்திர வழிபாடு பண்ணுறாங்க ஐயா. இங்கே ஆம்பூர் அது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வட்டம் பெரியாங்குப்பம் கிராமம். அந்த பெரியாங்குப்பத்தில் 4 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த அற்புதமான ஒரு அழகான ஒரு ஜீவ சமாதி, 2 ஜீவ சமாதி இருக்குது ஐயா. ஐயாசாமி ஜீவ சமாதி, அப்புறம் குள்ள சாமியார் ஜீவ சமாதின்னு சொல்கிறாங்க. அவர் பழைய போட்டோ தான் பார்த்துன்னு இருக்கீங்க பாருங்க ஐயா. இந்த சித்தர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவர் சொல்கிறார், ஒரு பெரியவர் கூடு விட்டு கூடு பாயிறாருன்னு சொல்கிறாங்க ஐயா. கூடு விட்டு கூடு பாயிற வித்தெல்லாம் இவர்கிட்ட இந்த ஐயா கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அமைதியான இடம். கோயில் பூட்டியிருக்காங்க, இருந்தாலும் நம்ம வெளியிலேருந்து படம் காமிக்கிறேன் ஐயா. இதுதான் ஜீவ சமாதி ஐயா, குள்ள சாமியார் ஜீவ சமாதின்னு சொல்கிறாங்க. அந்த ஐயாசாமி ஜீவ சமாதிக்கு பக்கத்தில் ஐயா 2 ஜீவ சமாதி இருக்குது இங்கே பெரியாங்குப்பத்தில். கேள்விப்பட்ட தான் இவ்வளோ தூரம் வந்தோம் ஐயா. ஒவ்வொரு ஜீவ சமாதியும் எடுத்து போடுறோம் உங்களுக்காக. கண்டிப்பாக பிரத்யேக காட்சி பாருங்கள். கண்டிப்பாக ஜீவ சமாதி வழிபாடு வந்து பண்ணிங்கன்னா சஞ்சித கர்மா, பிரார்த்த கர்மா, ஆகாச கர்மா, முன்னோர்களுடைய சாபதோஷம், பூர்வீக சாபதோஷம், பெண் சாபதோஷம் நீங்கக்கூடிய இடம் தான் இந்த ஜீவ சமாதி ஐயா. இந்த ஜீவ சமாதி வழிபாடு வந்து ரொம்ப அற்புதமானது. சித்தர்கள் வாழ்ந்து உயிரோடு இருக்கிற இடம் தான். அதுதான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இப்போ அடுத்து மறுபடியும் நம்ம அதே ஜீவ சமாதிக்கு போக போகிறோம். வாங்க ஐயா போகலாம். ஐயா இப்போ நம்ம கோயிலெலாம் சுற்றி பார்த்தோம், ஜீவ சமாதியை பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஒரு சில வார்த்தைகள் ஐயா கிட்ட கேட்போம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். இது இந்த ஜீவ சமாதி எங்கே இருக்கு ஐயா? பெரியாங்குப்பத்தில் இருக்குது. என்ன மாவட்டம், என்ன சொல்லுங்கள் ஐயா? திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வட்டம் பெரியாங்குப்பம் கிராமத்தில் இருக்குது. இங்கே கார்த்திகை மாதம் சோமவாரம் விசேஷம் நடக்குது, பிரதோஷ விசேஷம் நடக்குது, சிவராத்திரி பூஜை நடக்குது. இது எல்லா விசேஷத்துக்கும் பூஜை ரொம்ப சிறப்பாக நடக்குது. சரிங்க ஐயா. ஐயா இங்கே எவ்வளோ நாளாக இந்த ஜீவ சமாதி இருக்குது? எத்தனை வருஷமாக இருக்கேன் ஜீவ சமாதி? ஒரு 500 வருஷத்துக்கு இருக்கும் ஐயா. என்ன ஒரு 500 ஆண்டுகள் ஜீவ சமாதி இருக்குன்றார் ஐயா. இங்கே எந்த நாளில் விசேஷம் பண்ணுறாங்க இந்த ஜீவ சமாதி? மாத சிவராத்திரி, பிரதோஷம். சரிங்க ஐயா. முக்கியமான நாள் திங்கக்கிழமை இது மாதிரி எல்லாம் பூஜை பண்ணுறாங்க. சரி ஐயா. என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சிவராத்திரி பூஜை பண்ணுறாங்க, பிரதோஷ பூஜை பண்ணுறாங்க, பௌர்ணமி பூஜை பண்ணுறாங்க, சிறப்பு பூஜை பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் அங்கே அரசாங்க வேலை கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நிறையா பேருக்கு திருமணம் ஆகாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆண் பெண். அவங்கெல்லாம் வந்து இந்த கோயிலில் வந்து ஜீவ சமாதி வழிபாடு பண்ணோன்னா சீக்கிரமாக திருமணம் ஆகுதுன்னு ஒரு ஐதீகம். ரெண்டாவது இங்கே ஒரு ஏற்கனவே ஒரு சாமி அவர் பூஜை பண்ணியிருக்கிறாரு. அவரு போய் 28 வருஷத்துக்கு முன்னே அங்கே ஒரு ஜீவ சமாதி அஞ்சிருக்கிறாரு, குள்ளையா சாமின்னு. அவரு இந்த கோயிலுக்கு அதுக்கப்புறம் போய் அவர் ஜீவ சமாதி அஞ்சிருக்கிறாரு. ஆமாம். இந்த சிவலிங்கம் இருக்கிறதுனால அவர் சிவலிங்கம் வேண்டான்ட்டார். அவர் சிவலிங்கம் வச்சுக்கலாம். ஆனால் ரோட்டை எனக்கு ஒரு நாள் என் கண் கூட நான் பார்த்தேன், சாமி ரோட்டு பக்கம் திரும்பின மாதிரி உட்காந்துருந்தார், ஜப்பான் கால் போட்டுன்னு உட்காந்துருந்தார். நாங்கள் சின்ன இவ்வளோ பிள்ளைங்களா இருக்கும்போது 4-5 வயசு பிள்ளைங்களா இருந்து பார்த்துன்னுக்குறோம். அவர் போயின்னு வந்து இந்த பூஜை பண்ணிருப்பார். ரோடு குண்டு குழியுமா இருந்தால் கூட பஞ்சாயத்து செய்கிற வேலையெல்லாம் அந்த ஐயாசாமி செஞ்சார், குள்ளையாசாமி அவர் செஞ்சார். ஐயா வந்து சிறப்பாக சொன்னார். நம்ம ஐயாசாமியோட ஜீவ சமாதியை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னார். ஐயாவுக்கு ரொம்ப நன்றி ஐயா. சந்தோஷம் ஐயா. இவ்வளோ நேரம் நம்ம இந்த கோயிலெலாம் சுற்றி பார்த்தோம், ஜீவ சமாதியெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்க வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சக்தி ஜோசியர். வணக்கம். சிவாய நம. சிவாய திருச்சிற்றம்பலம். எல்லா புகழும் அண்ணாமலை இருக்குது.